நிர்மல், நீயா? அத்தைக்கு விமலாவுக்கு தெரியாம உங்களை சந்திக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன உள்ள வராதேன்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு மனைவியாகி நாம ஒரு லட்சிய தம்பதிகளா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. அத்தைக்கு வைத்தியம் பார்த்து அவங்கள குணப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வாய்ப்பை இழந்துட்டேன். உங்களை உலகம் போற்றி இசைக்கலைஞரா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையாவது நிறைவேற்றி வைங்க. என்ன சொல்றேன்? உங்களை ஒரு இசை போட்டியில கலந்துக்கணும்னு சொன்னேனே, அது அடுத்த வாரம் நடக்க போகுது. அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டு வெற்றி அடையணும். அதை சொல்லிட்டு போகத்தான். வாழ்க்கையில ஒரு சாதாரண பெண்ணுகிட்ட நான் தோத்து போயிட்டேன். அவ்வளவு பெரிய கலைஞனையா ஜெயிக்க போறேன்? இல்ல சொல்லப்படுத்த. அப்படி சொல்லாதீங்க நிர்மல். உங்ககிட்ட இருக்கிற அந்த தெய்வீகமான இசைக்கலையை வெளி உலகத்துக்கு தெரியாம அழிச்சிடாதீங்க. தெய்வீகமாவது மண்ணான் கட்டியாது. வேலை இல்லாதவன் பொழுதுபோக்குறதுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் இந்த இசைக்கலை. யாரோ நாலு சோம்பேறி பசங்களா சேர்ந்து இது தெய்வீகமானது, புனிதமானதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உண்டாக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமையே இப்படி குறைச்சு பேசுறீங்க. திறமையா? ஒரு காலத்துல இதெல்லாம் என் திறமை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டது உண்மைதான். ஆனா இப்பதான் புரியுது, இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ். இனிமே இதை நான் தொட போறது. நிர்மல், ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? இதுவரைக்கும் நான் சுதந்திர பறவையா இருந்தேன். இதெல்லாம் கட்டிக்கிட்டு அழுதேன். இனிமே நான் கட்டிக்கிட்டு அழுகிறதுக்கு தான் ஒருத்தி வந்திருக்காள. அவசரப்படாதீங்க நிர்மல். வாழ்க்கையில வெற்றி அடைய போற நேரத்துல விரக்தி அடைஞ்சிடாதீங்க. நான் யாருடைய சந்தோஷத்துக்காக வெற்றி அடையணும், யாருக்காக இதுல எல்லாம் கலந்துக்கணும்? நிர்மல், நான் உங்களுக்கு மனைவியா வர இருந்த அந்த சந்தர்ப்பத்திலேயும் சரி, அந்த பாக்கியத்தை இழந்து நிக்கிற இந்த நிலைமையிலையும் சரி, நான் உங்க ரசிகையாத்தான் இருக்கேன். எனக்காகவாவது நீங்க பேரும் புகழ் அடையத்தான் வேணும். எனக்கு எவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சாலும் என்னால இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறக்கவே முடியாது. இந்த நிலைமையில நான் எதுலையுமே கலந்துக்க போறதில்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. விமலாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை கண்டுபிடிச்சது நான் தான். அதனால இந்த குடும்பத்துல நீங்க அடைஞ்ச அவமானத்துக்கும் நான் தான் காரணம். அந்த கோபத்தையும் வெறுப்பையும் என் மேல காட்டுங்க. ஆனா உங்களை வாழ வைக்க வந்த அந்த கலைமகளை வெறுக்காதீங்க. என்ன வாழ வைக்க வந்த கலைமகளா இது? என் வாழ்வை அழிக்க வந்த யமன். இந்த பாழாப்பன வாத்தியங்களை எல்லாம் நான் கத்துக்கிறேன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது இல்ல. என் சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்ச இதுகளை என் கையால் அழிச்சவன். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிச்ச இது மேல பிடிச்ச பைத்தியம் முடியாது. என் உயிரை போனாரு இதெல்லாம் உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன அனுமதிக்கிறதுக்கு நீ யார்? உனக்கு எனக்கு என்ன உறவு? நிர்மல், அப்படி உடப்பேன் நொறுக்குவேன் குப்பையில தூக்கி எறிவேன். அதை கேட்கறதுக்கு நீ யார்? போவடியே. ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். ஆமா, இன்னைக்கு டிஸ்பென்சரிக்கு எவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்தாங்க? 0. 0வா? ஆமா சார், டிஸ்பென்சரி இருந்தா தானே பேஷண்ட்ஸ் வரது. என்னம்மா சொல்ற? வசந்திமா டிஸ்பென்சரி எழுத்து மூடிட்டாங்க. ஏன்? என்ன காரணம்னு தெரியல சார். நர்சிங் ஹோம் க்ளோஸ் பண்ணிட்டியா? ஏ, அதை தொடர்ந்து நடத்த எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இல்ல, என் மேல உள்ள வெறுப்புனால தான் நீ அதை க்ளோஸ் பண்ண. இதனால பாதிக்கப்பட போறது நீ இல்ல, உன்னை நம்பி இருக்கிற நூற்றுக்கணக்கான நோயாளிங்க. தயவு செய்து அவங்களுக்காவது மறுபடியும் நர்சிங் ஹோம் ஓபன் பண்ணு. நான் வைத்தியம் பண்ணலைன்னா அவங்க யாரும் செத்து போயிட மாட்டாங்க. வேற டாக்டர்கிட்ட பாத்துக்குவாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வசந்தி, அவங்களுக்காக மட்டும் நான் கவலைப்படல. இதுவரைக்கும் நீ செய்த புனிதமான சேவைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமோ நான் கவலைப்படுறேன். புனிதமான சேவையா? உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நோயாளியா இருந்தாலும் பணம் இல்லைன்னா வெளியில போன்னு சொல்லக்கூடிய தொழில் இது. இத போய் புனிதமான சேவைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பாளி? இப்ப நீ இப்படி சொல்லலாம். ஆனா உன்னுடைய உயர்ந்த லட்சியங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக நீ இரவு பகலா பாடுபட்டது எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், மறுபடியும் டிஸ்பென்சரி ஓபன் பண்ணு.
லட்சியமாவது மண்ணாங்கட்டியம். பிழைக்க தெரியாதவங்க மனசுல நினைச்சுக்கிற ஒரு அர்த்தமில்லாத நோக்கம் தான் லட்சியங்கிறது. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. வசந்தி, ஊர்ல உனக்கு எவ்வளவு பேரும் புகழ் இருக்கு தெரியுமா? உன் கைப்பட்டா எல்லா வியாதியும் குணமாயிடுதான். உன்னை ஒரு தெய்வமாவே நம்புறாங்க. பைத்தியக்காரத்தனம். யாரோ மருந்த கண்டுபிடிக்கிறாங்க, அதை நான் என் கையால் எடுத்து கொடுக்கிறேன். இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? வசந்தி, நான் அந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இந்த தொழில ஏற்பட்ட வெறுப்பு, அதனாலதான் இப்படி பேசுறேன். பேசுறதோட மட்டுமல்ல, இந்த டாக்டர் தொழிலையே விட்டுடவும் போறேன். வசந்தி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதே. நிர்மல், அனாவசியமா உங்களோட தர்க்கம் பண்ண நான் தயாரா இல்ல. உங்களுக்காக என்னுடைய முடிவை மாத்தவும் நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க போலாம். என் மேல கோபம் இருந்தா என்ன படிவாங்க? அதுக்காக பல வருஷமா படிச்ச படிப்பை பாழாக்கிறாதே. பாழா போன படிப்பை மட்டுமல்ல, அதுக்கு தேவையான இது எல்லாத்தையுமே பாழாக்க தீர்மானிச்சு. இதெல்லாம் இருந்தா தானே லட்சியம் தேவைன்னு வாழ்க்கையை வீணாக்க தோணும். இது எல்லாம் அனுமதிக்க மாட்டீங்க. என்ன அனுமதிக்க நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மதம்? எல்லாத்தையும் உடச்சு நடக்கும். அள்ளி குப்பையில போட்டு இது யாரும் கேட்க முடியாது. வாங்க வெளியே. Get out. என் ஆசையை இவர் நிறைவேற்ற மாட்டாரா? இவர் ஆசைப்படி நான் பெரிய டாக்டரா வரணுமா? உங்களால நான் எவ்வளவு வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி நீங்களும் நல்லா வேதனைப்படுங்க. நல்லா வேதனைப்படுங்க. நல்லா வேதனைப்படுங்க. நிர்மல். வசந்தியா, ஒரு மகத்தான வெற்றி அடைஞ்ச நீங்க அதுக்குரிய பரிசு வாங்காமலே வந்துட்டீங்களே. நான் போட்டியில கலந்துகிட்டது பரிசுக்காக இல்ல, நீ சொன்னதுக்காக. அந்த பரிசு ஒன்னதான் சார். இல்ல நிர்மல், இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உங்க திறமை இப்ப உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு கிடைச்ச முதல் பரிசு தான் இது. எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே பரிசு நீ மறுபடியும் டிஸ்பென்சரி ஓபன் பண்றதுதான். நான் இங்க வரும்போதே டிஸ்பென்சரி ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. இந்த அன்பு கடைசி வரைக்கும் நீடிச்சா போதும். நான் வரேன். பெரிய பரிசு தான். ராத்திரில என்னால பார்க்க முடியாது. நாளைக்கு காலையில உன்னை பார்க்கிறேன். நாளைக்கு பகல் பூரா உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரு? நான் தான். கர்ச்சீஃபை விட்டுட்டு போயிட்டேன். இங்கதானே இருந்தது. எடுத்துட்டேன். அத்தை பயந்த மாதிரி ராத்திரில கண்ணு தெரியாம போயிடுச்சா? இத மறைக்கத்தான் ராத்திரில ஹோட்டல்ல போய் தங்கினாரா? அந்த நேரத்துலதான் விமலா அங்க இருந்தாளா? ஐயோ, இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா, எங்களை அவசரமா வர சொல்லி நீங்க டெலிபோன் பண்ணிச்சே, எதுக்கு? உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்காக. என்னது, போலீஸ்லயா? ஆமா, நிர்மலுக்கு ராத்திரியில கண்ணு தெரியாதே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவரை பிளாக்மெயில் பண்ணி உங்க தங்கச்சி அவருடைய மனைவியாக்க திட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் வரட்டும், அப்புறம் சொல்றேன். அவசரப்பட்டு டெலிபோன் பண்ணாதீங்க. நிர்மலுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் கட்டி வைக்கணும்னு சொல்லி நாங்க 2 பேர் வரல. சத்தியமா இவர் அவளோட அண்ணன் இல்ல. அவளோட ஒரிஜினல் அண்ணன் எந்த சாராய கடையில எந்த மாதிரி நிலைமையில இருக்கானோ தெரியாது. எப்படியாவது நிர்மல் விமலா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிதான் நானும் இதுவும் வேஷம் போட்டது. பட் ஒண்ணும் நடக்கல. அப்படியா? இப்ப நிர்மல் எங்க இருக்காரு? காலையில அவசரமா புறப்பட்டு போச்சு. அம்மா வந்து நிர்மல் நீ எங்க போகுது அனி கேட்டுச்சு. நிர்மல் வந்து அர்ஜென்டா போகுது, திரும்பி ஒரு 10 நாள் ஆகுது அனி சொல்லிச்சு. நிர்மல் நீ எங்க போகுது சொல்லி கேட்க எனக்கு டைம் இல்லாம போச்சு. You see, I am always very busy. ஆமா, அவருடைய டாக்டர் யாருன்னு தெரியுமா? ஓ எஸ், தெரியுமே. நிர்மலை லக்கி சொல்லு. வெளிநாட்டு டாக்டர் எங்க வரப்போறாரு?
எப்படி நோய் அவனுக்கு குணமாக போகுதுன்னு நான் கூட சந்தேகப்பட்டேன். இது நடக்காத காரியம் நிர்மல் கிட்ட கூட சொன்னேன். ஆனா அவன் லக்க பாருங்க, டாக்டர் திடீர்னு காலையில வந்துட்டார். உடனே அவனுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். இப்ப டார்க் ரூம்ல டாக்டர் கான்லான் அவனை 2 மணி நேரமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா கிட்ட வெளியூர் போறதா சொல்லிட்டு நேரா இங்க வந்துட்டாரு. டாக்டர் கான்லான், மீட் டாக்டர் வசந்தி. How do you do? How do you do? How is the patient? It's a very peculiar case. 1 in a million, really. The patient has 2 defects, hemorrhagic spots on the eye, plus night blindness. Now, I can cure the hemorrhagic spots by an operation, and if this is successful, I can cure the night blindness by an injection. நிர்மல் கண்ல 2 குறை இருக்குது. ஒரு குறை போவதுக்கு இந்த டாக்டர் ஆபரேஷன் செய்யுது. அந்த குறை போச்சு சொன்னா அப்பால இன்னொரு குறை ஒரே இன்ஜெக்ஷன்ல போகுது. டாக்டர், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் இந்த ட்ரீட்மெண்ட்ல கலந்துக்கலாமா? தாராளமா, நீங்க வந்தா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். ஆனா நான் இதுல கலந்துக்கிறேன்னு நிர்மலுக்கு சொல்ல வேண்டாம். All right. Come on, doctor, let's discuss this case further. ஜேம்ஸ், நிர்மலுடைய கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்தாச்சு. இப்பதான் உங்க உதவி அவருக்கு தேவை. நிர்மலுக்கு பார்வை வர்ற வரைக்கும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தள்ளி போடணும். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. என்னங்க சரின்னு சொல்லுங்க, எனக்கு ஐடியா வந்தாச்சு. ரொம்ப நாளா வைத்தியம் பார்த்தோம், அத்தை உடம்பு குணமாகவே இல்லை. நீங்களாவது குணப்படுத்துவீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன். டோன்ட் வரி, நிச்சயமா கியூர் பண்ணிடலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். சரிங்க. அப்போ மறுபடியும் நான் சாயங்காலமா வந்து பாக்குறேன். ஆகட்டும். விமலா, உங்க அண்ணனும் அண்ணியும் வந்ததும் அவங்கள கடவிதி கழிச்சிட்டு போய் உன் கல்யாணத்துக்கு என்னென்ன புடவை வாங்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கோ அவ்வளவையும் வாங்கிக்கமா. இந்த செக்ல கையெழுத்து போட்டு தரேன். நானே இது 2 ஸ்கூட்டர்ல போச்சு. ஸ்கூட்டர் கீழே விழுந்துச்சு. ஸ்கூட்டர் மேல நான் விழுந்துச்சு. என் கை மேல கட்ட வண்டி ஏறிச்சு. ஐயோ, கட்ட வண்டியா? என்ன ஆச்சு? கட்ட வண்டி ஒண்ணும் ஆகல. கைதான் கட்ட வேண்டி ஆச்சு. டாக்டர்கிட்ட போய் இப்பதான் கைக்கு கட்டுக்கு போட்டுட்டு வந்திருக்கோம். புத்தூர் போகணும், அப்பதான் குணம் ஆகுது. புத்தூர் இருக்கட்டுங்க. ஐயோ விமலா, இப்ப உன் கல்யாணம் என்னம்மா ஆகுறது? அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் என் கல்யாணத்துக்கும் கை முறிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ சொல்லிட்ட. உங்க அண்ணன் கையை உடைஞ்சிருக்கும் போது இந்த கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிப்பாங்களா? அத பத்தி என்ன? கல்யாணம் முடிஞ்சதும் புத்தூர் போய் சிகிச்சை பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அண்ணன் கை ஒடிஞ்சிருக்குது, தங்கச்சிக்கு கல்யாணமா உங்க மனசு கேட்காது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் போய் வைத்தியம் பார்க்கலாம். போய் நீங்க போய் சொல்லுங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தான் தெரியும். கை குணமானதுக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாணத்தையே வச்சுக்குவீங்க. நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளவு நல்ல இல்ல. அது அபசகுணம் மாதிரி. அப்படியா சொல்லுதோ? பக்குதோ, நான் அப்பவே சொல்லல. இதுக்குதான் ஐயோ ஐயோ, பேசாதீங்க, கை வலிக்கும். பேசாதீங்க, கை வலிக்கும். கை வலிக்கும். கை வலிக்குது. ஐயோ, இப்படி ஒடிஞ்சு போன கைய வச்சுக்கிட்டு தங்கச்சியை எப்படித்தான் தாரவாத்து கொடுப்பாரோ? நான் கையை தார வாத்துட்டது, தங்கச்சி எப்படி தார வாக்குது? பரவாயில்ல, என் தங்கச்சியை யார் ஒண்ணாலும் தார வாக்கலாம். அத்தே, குறிச்ச முகூர்த்தத்துல எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். ஆமா, ஏற்கனவே ஒரு முறை நிர்மல் கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போச்சு. திரும்பவும் நின்னு போச்சுன்னா தப்பு. ஐயோ என்னங்க? பரவாயில்ல, கல்யாணம் நடக்கட்டும். எங்க அப்பாவுக்கு கூட இந்த மாதிரி தான் கை ஒடிஞ்சு போச்சு. அப்பதான் அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்க குடும்பத்துல இது பழக்கம் ஆயி போச்சு. ஓஹோ, உங்க அப்பா கை உடைஞ்ச போதுதான் அவங்க தங்கச்சியோட கல்யாணம் நடந்ததா? இப்ப உங்க அத்தை சௌக்கியமா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்குது. ஆனா புருஷன் தான் சத்து போச்சு. புருஷன் செத்து போயிட்டாரா? கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு, புருஷன் சத்து போச்சு. இதை ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? இது எங்க எனக்கு முதல்ல தோணிச்சோ? இப்பதானே தோணிச்சோ. இது வந்து உங்க கையில சொன்னா நீங்க பயப்பட்டு நிர்மலுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிடும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்துது. அதான் சொல்லல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நாம செய்யறது சாஸ்திரத்துக்கு விரோதமா இருந்து நிர்மலுக்கு ஏதாவது ஆயிட்டா? நான் இருந்து எல்லா காரியமும் நடத்தி வைக்குது. சொத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உயிர் சாஸ்திரம் இல்ல. இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போகுது. கல்யாணம் ஆகிதான் போகட்டுமே. கல்யாணம் நிறுத்தாதீங்க. மாட்டேன். நீங்க முதல்ல புத்தூருக்கு போயிடுங்க. கை குணமானதும் அப்புறம் கல்யாணத்தை வச்சுப்போம். நாளைக்கு நாங்க 3 பேரும் புத்தூர்